வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. இன்றைக்கி நாம் ஒரு ஹிந்தி திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஹிந்தி திரைப்படம்னு சொல்ல முடியாது, ஏன்னா தமிழ்லேருந்து ரீமேக் செய்யப்பட்ட ஒரு படம். எஸ், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பேபி ஜான் படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேபி ஜான் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் ரீமேக் ஆஃப் தெரி. ஸோ தெரி படத்தை இயக்கிறது வந்து அட்லி, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து இந்த பேபி ஜானுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. கலிஸ் அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த படத்தை லீட் பண்ணியிருக்காங்க வருண் தவன் அவர்கள், வாமிகா அவர்கள் அண்ட் கீர்த்தி சுரேஷ் வந்து டெபியூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு தமன் எஸ் அவர்கள். ஸோ இந்த ரீமேக் வெர்ஷன் எப்படி வந்திருக்கு, அதாவது இதை விட பெட்டராக வந்திருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். பேபி ஜான் இந்த படத்தினுடைய கதைக்கெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்லணும் அவசியம் இல்லை, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரி படத்தினுடைய அஃபிஷியல் அப்படின்றதுனால. ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்துவோம். எஸ்பெஷலி கம்பேரிசன் மாதிரி சில விஷயங்கள் வச்சுருப்போம். ஸோ கம்பேரிசனாக பார்க்கும்போது டெக்னிக்கலி அதை விட இந்த படம் வந்து நிறைய விஷயங்களில் டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட்ஸ் குட்டாக இருக்குது. நான் ரொம்ப பார்த்தது வந்து வியந்து பார்த்தது வந்து சினிமோட்டோகிராஃபி, அதுவும் எஸ்பெஷலி இந்த நைட் ஷாட்ஸ்லாம் எடுத்த விதம்லாம் ரொம்ப நேர்த்தியாகவே எடுத்திருந்தாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து தமனோட பின்னணி இசை ஒரு இது வரைக்குமே நார்த் இந்தியா பார்க்காத ஒரு மியூசிக்கலாக இருக்கும் படம் ஃபுல்லாகவே. ஏன்னா தமன் வந்து தன்னுடைய ஒட்டுமொத்த வித்தையும் ஃபுல் பொட்டென்ஷியலையும் நான் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து ஹிந்தி படத்தில் நிறைய படம் மியூசிக் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமான விதையை வச்சுருக்காரு இந்த படம் மூலயமா அப்படின்னு சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பிச்சு மேய்ஞ்சிட்டாரு படம் ஃபுல்லாகவே. அவ்வளோ மாஸ் சீக்வன்ஸை எலிவேட் பண்ணுறதே என்னோடய மியூசிக் அப்படின்னு கூட சொல்லலாம். எனக்கு இதுக்கு முன்னாடி நடித்த வருண் தவன் படங்களில் வந்து ஒரு சில மாஸ் ட்ரை பண்ணியிருந்தாலும் அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. பட் இந்த ஒர்க் அவுட் ஆகிற காரணமே மெயின் ரீசன் நான் தமிழ் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி கண்டிப்பாக சொல்லுவேன், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அதுமாரி ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளே வந்து அதே மாதிரி தான் தெரியும்னு சொல்ல முடியாது. அது சத்திரியன், ஓகே. ஸோ சத்திரியன் தெரி இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான சில விஷயங்கள்ல ஆட் பண்ணியிருப்பாங்க. நார்த் இந்தியா பேஸ் பண்ண சில விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருந்தாங்க. அது அவங்க சைடில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதே மாதிரி நிறைய பேர் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃப்டர் ஜவானுக்கு அப்புறம் ஒரு மாசான படமானால் அது இந்த படம் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா அட்லிக்கு இங்கே ஒரு பேர் கிரியேட் பண்ணிட்டாங்க, ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணிட்டாங்க, ஒரு ட்ரேட்மார்க் கிரியேட் பண்ணுறாரு. இங்கே மாஸ் படம் எப்படி இருக்குன்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி அது ஜவானில் நிரூபிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அந்தளவுக்கு இது வரைக்கும் வருண் தவான் நடிக்க படத்தை விட இந்த படம் வந்து அவ்வளோ மாஸ் சீக்வன்ஸில் அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே ஒரு மாதம் அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவ்வளோ விஷயங்களை கொடுத்துருந்தாரு. அவரோட சைட்லையும் சரி, அந்த விஷுவலாக ஃபுல் ஹோல்சமாக ஒரு படம் வந்து அவருக்கு பொட்டென்ஷியலை காட்டின மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட்டு கொரியோகிராஃப் ரொம்பவே டாப் நாச்சாக இருந்தது. அதை கொரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதம் உங்களுக்கு தெரியும். எந்தெந்த செக்மெண்ட்லாம் அந்த கோர்ட் வாசம் நடக்கும் இல்லையா, அந்த சீக்வன்ஸ்லாம் அந்த படத்தில் ரொம்பவே நல்லது. அதேமாதிரி அந்த கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் இந்த நைட் சீக்வன்ஸு ஜெய் ஷெரஃப்லையும் இருக்குண்டான அந்த ஃபேஸ் ஆஃப் சீக்வன்ஸு, அதே மாதிரி ஒரு பிரிட்ஜிலேருந்து விடுறது அந்த சீக்வன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இந்த படத்தில் ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் இந்த படத்தில் லவ் சீக்வன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. பட் ஒரு சில விஷயங்கள் இது கீர்த்தி சுரேஷ் வந்து நடிக்கும்போது கொஞ்சம் இந்த நார்த் இந்தியா சவுத் இந்தியா மாதிரி மேபி இருக்கலாம். பட் ஆனால் அந்தளவுக்கு தேவைப்படுதுனாலும், அதாவது சம்மந்த அளவுக்கு கீர்த்தி சுரேஷ் இல்லைனாலும் ஓகே ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. வாமிகா வந்து பக்காவாக ஒர்க் அவுட் இருந்தாங்க. வாமிகா வந்து ஐமி ஜாக்சனோட அந்த கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க அது பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தாங்க. அதுமாரி ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிப்பிங்கான ஸ்க்ரீன் பிளே அம்சம். அதேமாதிரி நிறைய சோஷியல் அவேர்னஸ், முக்கியமாக இந்த உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டை பற்றி பேசுகிற படமாக தான் இந்த திரைப்படம் ஃபஸ்ட்டு வந்தது. பட் உமன்ஸ் ஹராஸ் மட்டும் பேசலை, நிறைய மசாலா வந்து ஆட் பண்ணி விட்டாங்க. கொஞ்சம் நார்த் சைட்லேருந்து கரம் மசாலா அந்த மசாலா அப்படின்னு சொல்லிட்டு தெளிச்சு விட்டாங்க. அது நல்லாவே தென்படுது. ஸோ அதனால் ஒரு சில ஆட் ஆன் விஷயங்கள் இப்போது கடந்த சில வருஷங்கள் நடந்துகிட்ருக்க ஒரு சில அவேர்னஸான சில விஷயங்கள்லாம் அந்த படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தான் இருந்தாலும் ஆட் பண்ணியிருந்தாலும் அதோட ரிப்ளிகா மாதிரி தான் நிறைய இடங்களில் ஃபீல் ஆகுது. அதனால் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. வருண் தவன் நடிப்பு இந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அவர் நடித்த படங்கள்லேருந்து கொஞ்சம் மெனக்கெட்டு நடித்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. அவரோட மாஸ் சீக்வன்ஸ்லாம் எஸ்பெஷலி இந்த ஃபுல் ஹேர்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சீக்வன்ஸில் அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் சீன் இருக்குல்ல, தெரியல எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இதில் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. எஸ்பெஷலி இவருக்கு அந்த சிக்ஸ் பேக்கு ஃபிசிக் நல்லா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. மாஸ் ரொம்பவே அழகாக எலிவேட் பண்ணியிருந்தார் அவர் சைட்லேருந்து. கீர்த்தி சுரேஷும் சரி டெபியூட்டாக இருந்தாலும் அந்த
அந்த நடிப்பு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது அவங்க சைட்லேருந்து. அதேமாதிரி வாமிகா இருக்கட்டும், அதேமாதிரி ஜாக்கி ஷெராஃப் வில்லனாக வந்து ஜாக்கி ஷெராஃப் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆகிட்டார் வில்லன்ன்ற பெருசுலாம் நல்லா பெருசாக அந்தளவுக்கு அவர் வில்லனாக பெருசாக பார்க்க தோணல. இருந்தாலும் ஓகே அவரோட வேலையை பண்ணிட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் மைனஸாக பார்க்குறது என்னென்னா தெரியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மிக்ஸ்ட் ஆஃப் ரிவ்யூ தான் இருந்தது. எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அப்படின்னா இல்லை, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது வந்து அன்அஃபிஷியல் ரீமேக் ஆஃப் சத்ரின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது காப்பி பேஸ்ட்டுக்கு ஒரு காப்பி பேஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படம் எனக்கு பார்க்க தோணுச்சு. இருந்தாலுமே வந்து செகண்ட் ஹாஃபில் நிறைய இடங்களில் லேக் ஆகிடுச்சு. அது எஸ்பெஷலி ஒன்ஸ் அந்த கீர்த்தி சுரேஷ் கேரக்டர் அவுட் அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் எல்லாமே லேக் ஆகிடுச்சு. நான் இங்கே தெரியலையும் அப்படி தான். அதுக்கப்புறம் ஒரு என்னென்னமோ ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த படத்தில். ஸோ இது வந்து படத்துக்கும் கதைக்கும் சம்மந்தமே இல்லாமல் தான் போயிட்டு இருந்தது. எப்படியும் முடிச்சாகணுன்ற மாதிரியான முடிச்ச கதை தான் இது. ஸோ இதை விட அது பெஸ்ட்டாக அப்படிலாம் எனக்கு கேட்டிங்கன்னா தெரியுதான் நான் பெஸ்ட்டு சொல்லுவேன். இங்கே ட்ரை பண்ணியிருக்காங்க, அட்டம் பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கலாக சவுண்ட் குட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் என்றைக்குமே ஒரிஜினல் தான், ஓல்டு இஸ் கோல்டு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் ஓல்டு வந்து பெட்டராக இருந்தது. பட் ஆனால் நார்த் இந்தியா சைடில் கண்டிப்பாக இது வந்து ஹிட்டாக இருக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நிறைய மெனக்கெட்டுருக்காங்க. மேபி அவங்களுக்கு இந்த மாஸ் எலிமெண்ட் அப்படிலாம் பார்க்காத பட்சத்தில் இந்த படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் இந்த படத்தினுடைய ரிவ்யூ அமையுது. ஸோ இந்த படத்தை வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்னா கண்டிப்பாக டெக்னிக்கலி சவுண்ட் குட் அண்ட் மாஸ் எலிமெண்ட் படம். கண்டிப்பாக நார்த் இந்தியன்ஸ் பீப்புளுக்கு பிடிக்கிற வகையில் எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 3.2. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்சி நான் நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ FTFS with மோஹி.